ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இது என்னடான்னு பார்க்குறீங்களா? இதுதான் அரேபியன் ஸ்டைல் மந்தி பிரியாணி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு ரொம்பவே சூப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி சாப்பிடாம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும். வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் மந்தி மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் நச்சீரகம், அடுத்து ஜாதிக்காய். ஜாதிக்காய் இப்படி தாங்க இருக்கும். அதில் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் சுக்கும் சின்ன துண்டு எடுத்துக்கலாம். 2 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, அப்புறம் ட்ரை லெமன். இந்த ட்ரை லெமன் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ட்ரை லெமன் இப்படி தாங்க இருக்கும். இது லெமனை தண்ணியில் அவிச்சிட்டு ஒரு 7-8 நாள் வெயிலில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அது ட்ரை லெமன் ஆயிரும். அதுதான் இதில் ரொம்பவே ஸ்பெஷல். அது சேர்த்தா தான் அந்த மந்தி ஃப்ளேவரே வரும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸி தான். அப்புறம் சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை 2 இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். ரொம்ப முருக விட வேணாம். இதை அப்படியே ஒரு ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் மெயின். இந்த மசாலா தான் மெயின். பாருங்கள், பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். அந்த மசாலாவில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டரை 2 ஸ்பூன் பட்டரை உருக்கி அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அப்புறம் வினிகர் 1 மூடி. வினிகர் இல்லைன்னா லெமன் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். எல்லா சிக்கன்லேயும் அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை ஓவர் நைட் கூட ஊற வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆச்சும் ஊறணும். அப்புறம் நான் 2 கப் பிரியாணி அரிசி எடுத்து அதையும் 2 தண்ணி கழுவி 1 கப் தண்ணி ஊற்றி அதையும் மூடி வச்சுட்டேன். இப்போ கறியும் ரைஸும் ஊறிட்டு இருக்குது. இப்போ 1 ஹவர் ஆனதும் 1 ஹவர் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பல்லாரியையும் 2 பச்சை மிளகாவையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இப்போது ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதும் இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அது எண்ணெயிலே இருக்கட்டும். அப்பப்போ பெரட்டி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுக்கோங்க. அந்த தாளிப்பில் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம அந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இவ்வளோ நேரம் எண்ணெயில் வெந்துச்சு. இப்போது தண்ணியை ஊற்றி இன்னும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம் கறி முங்குற அளவுக்கு. அப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாலையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த ட்ரை லெமன் 1ஐயும் அதில் போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டு உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்து உப்பு தேவைக்கேற்ற மாதிரி
சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ தண்ணி ஊற்றுனதுனால அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கிட்டோம். அது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அந்த சிக்கனைலாம் எடுத்துடலாம். அந்த தண்ணியில் தான் இப்போ நம்ம அரிசியை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ சிக்கனை எல்லாத்தையும் தனியாக எடுத்தாச்சு. இப்போது நாம் அதை ஒரு பாத்திரத்தில், ஏண்டா சாதம் வந்து குழஞ்சிடக்கூடாது, அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். தண்ணி எடுத்துட்டு இப்போ நாம் 2 கப் அரிசி எடுத்துருக்குறோம். இதுக்கு நாம் 3 கப் தண்ணி ஊற்றணும். அது வந்து கறி தண்ணி வந்து ஒரு 2 கப் இருந்துச்சு. நான் ஒரு 1.5 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் நாம் கழுவி வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் ஆக்குறதா இருந்தால் 1க்கு 1.5 கப் தண்ணி போதும். இது நான் வந்து நம்ம சட்டியில் ஆக்குறதுனால ஒரு 1/4 கப் கூட வைக்கிறேன். அதனால் 3.5 கப் தண்ணி தேவைப்படுது. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற அந்த மசாலாவில் 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லியும் 1/2 ஸ்பூன் வத்தலும் சேர்த்துட்டேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஆயில், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கறி எடுத்து வச்சுருக்குறோம்ல, அது தண்ணியிலேருந்து நல்லா வெந்ததுனால அதில் கொஞ்சம் மசாலாலாம் போயிருக்கும். அதனால் திரும்பவும் இந்த மசாலாவை அதில் சேர்க்குறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற அந்த கறியில் அந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நல்ல கறி வெந்துட்டு திரும்ப நாம் இந்த கறியை பொரிச்சு எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ பாருங்கள், சோறு தண்ணியும் கரெக்டாக வந்துச்சு. இந்த டைமில் நம்ம தீயை குறைச்சி வச்சிடலாம். அது வெந்துட்டு இருக்க சொல்லி இங்கே ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இந்த சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலா தான் இதுக்கு மெயின். அப்புறம் அந்த ட்ரை லெமனும் கண்டிப்பாக வேணும். பாருங்கள், சாதம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃபுட் கலர் இருந்தால் சேருங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஃபுட் கலர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் கூட மிக்ஸ் பண்ணலாம், அது வெள்ளையும் மஞ்சளுமா இருக்கும். நான் ஃபஸ்ட்டே ஃபுல்லாகவே மஞ்சள் கலர் வேணுங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம சாதத்தை வந்து தம் போட்டுடலாம். அதுக்கு ஒரு பழைய பேன் இருக்குது, அதை வச்சுட்டு இப்போ சோத்தை தம்மில் போட்டுட்டேன். இப்போ சிக்கனும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ண சிக்கனை இந்த சாதத்தில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம ஸ்மோக் ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கறித்துண்டை எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா அடுப்பில் காட்டி சூடு பண்ணிக்கிட்டேன். அந்த புகை வந்து இந்த மந்திக்கு வந்து ரொம்பவே மனம் கொடுக்கும். அது நல்ல கறியை சூடாக்குனதும் அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி மூடி வச்சு தம் போட்டுற வேண்டியதான். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் அது ஃப்ளேவர் கொடுக்குற வரைக்கும் நம்ம இங்கே நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஆனியனையும் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மந்தி பிரியாணிக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணணும். அதுக்கு 2 பழுத்த தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, தேவையான உப்பு போட்டு மிக்சியில் இந்த மாதிரி குறுகுறுன்னு அடைச்சி எடுத்துக்கணும். அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பரான மணத்தோட
அழகான மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். சோறும் உதிரி உதிரியாக சூப்பராக வந்துட்டு. இப்போ அந்த சிக்கனைலாம் தனியாக எடுத்துக்கிட்டேன். எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சாதத்தை வச்சுட்டேன். அப்புறம் நடுவில் ஒரு குழி எடுத்துக்கிட்டேன். அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனையும் அதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து டெக்கரேஷனுக்காக பாதாம், முந்திரி, நட்ஸு, ஆனியன் எல்லாத்தையுமே அதுலேயும் தூற்றி விட்டுக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் போட்டு வச்சு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டீங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த மந்தி பிரியாணி பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.